ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்லேருந்து டெட் பேப்பர் 2ல் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் அந்த 60 மார்க்கில் வந்து வரும். பாப்பமா அன்னைக்கு என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து மலைகளின் உயரங்கள். இது வந்து 10th புக்கில் இருக்கும், 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். எவரெஸ்ட் 8888. இதை வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னா 8 8 4 8ல் வந்து போயிடலாம். ஓகேவா? ரெண்டாவது உயரமான சிகரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேட்வின் ஆஸ்டின் K2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உயரம் வந்து 8611 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து கஞ்சன்ஜங்கா 8598. மக்காலு 8481 மீட்டர். அதுக்கப்புறம் வந்து இமாச்சல் மலையில் அமைந்துள்ள கணவாய்கள் என்னென்ன கணவாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கணவாய்கள் அதோட மாநிலங்கள். காரகோரம் கணவாய், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிஒய்க்கு கொஸ்டின். இது வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜொஜிலா அண்ட் சிப்கிலா அது வந்து எங்கன்னா இமாச்சல் பிரதேசம். அப்புறம் பொமிலிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம். நாதுலா வந்து ஜெலிப்லா, அங்க வந்து நாதுலா அண்ட் ஜெலிப்லா அது வந்து எங்க இருக்குன்னா சிக்கிம். அதுக்கப்புறம் வந்து வடபெரும் சமவெளிகள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட ஆன சமவெளி தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தராய் அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது நிறைய மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட ஆன சமவெளி வந்து தராய். நெக்ஸ்ட் வந்து பாங்கர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுவுமே நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், டெட் கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டது. பழைய வண்டல்மண் படிவுகளான சமவெளியை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பாங்கர் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து புதிய வண்டல்மண் படிவுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காதர். நெக்ஸ்ட் வந்து லூனி மற்றும் சரஸ்வதி ஆற்றின் படிவுகளால் ஆன சமவெளி வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து சட்லஜ், ராவி, பியாஸ் ஆகிய ஆற்றல் படிவுகளால் ஆன சமவெளி வந்து பஞ்சாப், ஹரியானா சமவெளி. நெக்ஸ்ட் வந்து தரா எனப்படும் சதுப்பு நில காடுகளாக காணப்படும் சமவெளி வந்து பிரம்மபுத்திரா சமவெளி. நெக்ஸ்ட் வந்து தீபகற்ப பீடபூமிகள். இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் வந்து என்ன சிகரம்? ரிப்பீட்டட் டெட் கொஸ்டின். ஆனைமுடி 2695 மீட்டர். தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவாக பிரிக்கும் ஆறு நர்மதை ஆறு. இதுவுமே வந்து முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து மலை வாழிடமான கொடைக்கானல் அமைந்துள்ள மலை வந்து எந்த மலை அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை. கொடைக்கானல் போயிட்டு வரும்போதே வந்து அந்த பழனிமலை வந்து அந்த பாதி டிஸ்டன்ஸ்ல வந்து தெரியும், இதான் வந்து பழனிமலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தார் பாலைவனம். உலகின் 2வது பெரிய கடற்கரை வந்து மெரினா கடற்கரை. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. ரிப்பீட்டட் கொஸ்டின், டிஎன்பிசி அண்ட் டெட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். சிலிக்கா ஏரி. இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் அல்லது பலதரப்பட்ட படிவுகளால் ஆன சமவெளி வந்து பாபர் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் உப்பு ஏரி சாம்பார் ஏரி. இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இரும்புத்தாது மற்றும் கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி எந்த பீடபூமி அப்படின்னு பார்த்தோம்னா சோட்டா நாகபுரி பீடபூமி. நெக்ஸ்ட் வந்து தீவுகள். இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை வந்து என்ன எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேரண்ட் தீவு எரிமலை. பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது என்ன, எந்த தீவு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் தீவு. இந்தியாவில் வடிகால் அமைப்பு. இமயமலையில் தோன்றும் ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அது மாதிரி தீபகற்ப இந்திய ஆறுகள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா நர்மதை, தப்தி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேவா? நெக்ஸ்ட் துணை ஆறுகள். இதுவுமே வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், நோட் பண்ணிக்கோங்க. சிந்து நதியின் துணை ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராவி, பியாஸ், சட்லஜ், சினாப். அது மாதிரி கங்கையோட துணை ஆறுகள் வந்து கோமதி, காக்ரா, கண்டாக் அண்ட் யமுனா. அது மாதிரி பிரம்மபுத்திராவோட துணை ஆறுகள் வந்து திஸ்டா, மனாஸ், பாங் அண்ட் கபன் ஸ்ரீ. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இதுவுமே முக்கியமானது. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து நர்மதை, தப்தி அண்ட் மாகி. நெக்ஸ்ட் வந்து தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. அது இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 1400
65 கிலோமீட்டர். மாதிரி இதுவும் முக்கியமான கொஸ்டின். விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு வந்து கோதாவரி. நெக்ஸ்ட், தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா. எத்தனை கிலோமீட்டர்? 1400 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா நீங்க வந்து டெட் பார்ட் 1 பார்ட் 2, ஜியாகிரபி பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போட்டுட்டே இருப்போம். நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது எந்த ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. நாங்கள் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்றோம். ஓகே, தேங்க்யூ.